நண்பர்களே, கழக முன்னோடிகளே, என் உயிரினும் மேலான இளந்தருமை பொதுமக்களே, இன்று 22/4 தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்பு மு. அப்துல் அலி ஆகிய எனது பிறந்த நாள் என நினைத்து அன்பு நண்பர்களான ஆமூர் நகர 17வது வார்டு திமுக கழக பொருளாளர் திரு சரவணன் அவர்களும், கழக பிரமுகரும் தேர்தல் பணிக்குழுவை சேர்ந்த KH முகமது அல்தாஃப் அவர்கள் எனக்கு சாலை ஆணித்தார்கள். எனக்கு புரியவில்லை. பிறகுதான் எனக்கு தெரிய வந்தது எனது பிறந்த நாள் இன்று என்று. இஸ்லாத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. இஸ்லாத்தில் பிறந்த நாள் கொண்டாடக்கூடாது. அதனை நான் கடைபிடிப்பவன். தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னதை நினைவு கூறுகிறேன். எனக்கு வயதாகிவிட்டது என அனைவரும் பேசினார்கள். என் எதிரில் அமர்ந்திருக்கின்ற என் மனைவி, மக்கள் எல்லாம் உன்னிப்பாக என்னை பார்க்கிறார்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. எனக்கு இவ்வளவு வயதாகிவிட்டதா என்று அன்று தலைவர் கலைஞர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அது வயது அல்ல. வயது என்பது எண் தானே தவிர வேறல்ல. என் நம்பர் 94, 84, 84, 94. அது நம்பர். தலைவர் சொன்னது. நானும் கட்சிக்காக நிகழ்ச்சிகளை செய்து வருபவன். தனி நபருக்காக கட்சியை பயன்படுத்தி நிகழ்ச்சிகளை செய்பவர்களை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்று 2 எனக்கு சால்வை அணிவித்த நண்பர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எங்கள் வட்டத்தின் சார்பில் இந்தியா கூட்டணி INDIYW இந்தியா கூட்டணி வெற்றிக்கு ஆமூர் புகழ் அருள்மிகு நாகநாத சுவாமி ஆலயத்திடலில் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவருமான உயர் திரு ராசா MSc ML அவர்களை அழைத்து நன்றி பொதுக்கூட்டத்தை நடத்த நம்முடைய நகர கழக செயலாளர் அவர்களை அனுமதி கோர உள்ளேன் என்பதையும் தெரிவித்து, மேலும் இந்திய திருநாட்டின் இந்தியா கூட்டணி இந்திய திருநாட்டின் இந்திய கூட்டணியின் வெற்றிக்கு குறுகிய காலத்தில் வெயில் நேரத்தில் அல்லும் பகலும் அயராது உழைத்த கழக கண்மணிகளான கிளைக்கழக நிர்வாகிகள், தேர்தல் பொறுப்பாளர்கள், தோழமை கட்சி சார்ந்தவர்கள் ஆகியோருக்கு என் சார்பிலும், கிரகாம்பல் வளாகத்தின் சார்பிலும், நான் சார்ந்துள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் ஜனநாயக நாட்டில் ஆண் பெண்கள் ஒவ்வொருவரும் வாக்களிப்பது ஜனநாயக கடமை. அதனை 100% வாக்களிக்க, அவரவர்களின் விருப்பத்திற்கேற்ப சின்னங்களுக்கு வாக்களிக்க விடாமுயற்சி தொழில் அதிபர்கள், ஆலே சுன்னத் வல் ஜமாத்தார்கள், தொண்டு நிறுவனங்களுக்கு என் சார்பில் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.